OPPO Find X. OPPOவோட Find series ஜென்ரலாக ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோன் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. குவாட் ஹெச்டிலையும் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த Find series கடைசி 4 வருஷமாக எந்த ஃபோனும் இதில் வரல. ஆர் சீரிஸ் தான் டாப்பாக இருந்துச்சு. பட் இப்போ ஃபைனலாக Find Xன்னு ஒரு ஃபோனை OPPO லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up, subscribe, bell icons இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம Honor 10ல் இந்த Oreo கிளாஸ் டிசைன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, பின்னாடி பார்க்கல அந்த கலர் மாறுறது, அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் OPPO இங்கே Find Xல கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் ரொம்ப க்ளீனாக இருக்குது, எதுவுமே கிடையாது. அப்போ கேமராவே கொடுக்கலையே அந்த ஃபோனுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை இங்கே ஒரு மெக்கனைஸ்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராஸ் ஆன் பண்ணல, அது மேலே பாப்பப் ஆகும். ஸோ பின்னாடி உள்ள 2 கேமராஸ், ஒரு 16 மெகா பிக்சல், ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ ரியர் கேமராஸும் இங்கே பெருசாக எதுவும் கிடையாது. பட் ரெகுலராக உள்ள AI ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு வேறு எதுவும் ஞாபகம் வருதா? வந்துச்சுன்னா தப்பு கிடையாது. நான் iPhone 10ல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. Mi 8க்கு அடுத்து OPPO தான் 2வது ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரர். இப்போ ஆப்பிளில் வர மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட்டோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கொடுக்குறதுக்கு இதை அவங்க OFace அப்படிங்கிறாங்க. ஃபேஸ் ஐடி OFace சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட்வேர் கொடுக்குறது என்றைக்குமே நல்லது தான். நான் நார்மல் ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், பட் அதில் உள்ள செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அவ்வளோ கிடையாது. பட் இங்கே ஹார்ட்வேர் பேஸ்ட் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு கீழே ஒரு 6.42 இன்ச் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, அதனால இந்த பேனலுக்கு கீழே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஸ்க்ரீனை பற்றி ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போதைக்கு அடுத்த ஃபீச்சர் ஓமோஜி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான். ஆப்பிளோட அனிமோஜி ஃபீச்சர் மாதிரியே இங்கே OPPO ஒன்று கொடுத்துருக்காங்க. திருப்பியும் டெடிக்கேட்டட் ஃபேஸ் ஸ்கேனிங் ஹார்ட்வேர் இருக்கிறதுனால இப்போ சாம்சங்கோட AR எமோஜி இல்லைனா ஏசஸோட ஜென்மோஜியோடலாம் இது பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 19.5/9 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் கர்வ் ஆகுது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். 93% ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் அப்படின்னு OPPO கிளைம் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த ஃபோன் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தெரியுது. ஸோ இங்கே இவ்வளோ அதிகமான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93% கொடுத்துருக்கிறதுனால இப்போ ஃப்ரண்ட்டில் இயர்பீஸ் கிடையாதா, இந்த ஸ்க்ரீன் தான் Vivo Nextல நம்ம பார்த்த மாதிரியே இயர்பீஸாக டபுள் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுச்சுன்னா பதில் இல்லை. மேலே ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, அந்த இயர்பீஸ் அது மூலம் உங்களுக்கு கேட்கும். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு தடவையும் இந்த ஃபோன் அன்லாக் பண்ணல. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லைங்கிறதுனால அந்த டாப்பில் இருக்கிறது கேமராஸ் பாப்அப் பாப் டவுன் ஆகணும். ஒரு தடவையும் அது ஆகையில் மெக்கானைஸ்ட் பார்ட் அத்தனை தடவை ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம ஃபோனை அன்லாக் பண்ணுறோம். ஒரு தடவையும் அது வெளியில் வந்துட்டு போச்சுன்னா எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. OPPO இதை நாங்கள் லட்சக்கணக்கான தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம், பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நான் நம்பணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே அவங்க OPPO N1லலாம் ரொட்டேட்டிங் கேமராலாம் கொடுத்தாங்க, அதில் பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல. பட் ஆனாலும் ரொட்டேட்டிங் கேமராங்கிறது நம்ம கேமரா வேணுங்கல மட்டும் எடுக்கிறது. பட் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வச்சு ஒரு தடவையும் அன்லாக் பண்ணுறதுக்கு அது மேலே வந்துட்டு போகையில் ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் யூஸ் பண்ணல தான் தெரிய வரும். பட் இது ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்கிறதுனால உள்ள இன்டர்னல்ஸ் டாப் ஆஃப் த லைனாக இருக்கணும். இங்கே Qualcommோட Snapdragon 845 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ், ஒரு 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. அதை பற்றி நம்ம அதுக்கு திருப்பி வருவோம். இப்போ ஓவரால் நல்ல பவர்ஃபுல்லான சிப், நல்ல பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் கொடுக்கல. பேட்டரியும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அதிகமாக இருக்கணும். OPPO இங்கே அதிகம் பண்ணியிருக்காங்க. 3730 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபோன்ஸ்லாம் அந்த செக்மெண்ட்டில் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு பார்க்கல. சாம்சங் 3500 கொடுக்குறாங்க. அவங்க S9 ப்ளஸில் OPPO, Xiaomi எல்லாருமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ், சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Black Sharkல 4000 mAh பேட்டரி, ROG ஃபோனில் 4000 mAh பேட்டரி. பட் அதெல்லாம் கேமிங் ஃபோன்ஸ்ன்னு சொல்லி வரது. நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப்ஸில் மோஸ்ட்டாக இப்போ P20 Pro தவிர எல்லாத்துலேயுமே சின்ன பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது OPPOவோட VOOC சார்ஜிங் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ 0 to 100 வெறும் 90 நிமிஷத்தில் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 512GB வேரியண்ட் பற்றி பேசணும்ல,
அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே 512GB வேரியண்ட் ஒரு லேம்பார்கினி எடிஷன். எப்படி Huawei வந்து போர்ஷ் எடிஷன்ஸ் விடுறாங்களோ அந்த மாதிரி இங்கே ஓப்போ லேம்பார்கினியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அந்த லேம்பார்கினிங்கிறது இந்த கொலாப் வந்து ஸ்பீடுக்காக, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, சார்ஜிங் ஸ்பீடுக்காக அவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் வந்து இந்த லேம்பார்கினி எடிஷனோட 512GB ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் VOOC சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணையில் உங்கள் பேட்ரி 0 to 100 வெறும் 35 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு 50 வாட் சார்ஜர். ஸோ எனிவே இது ரேட் ரொம்பவே அதிகம். 1600-1700 யூரோக்கு விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.4 லட்சம். ஸோ ரெகுலராக வாங்குறதுக்கு கிடையாது. ரெகுலர் வெர்ஷன் ப்ரைஸிங்னு வரையில் 999 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 999 யூரோஸ்னால் இந்தியாவில் 79,000. பட் அந்த ப்ரைஸ்க்கு வராது. 12ஆம் தேதி ஜூலை இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ரைஸிங் தெரியும். பட் இப்போதைக்கு கெஸ் பண்ணணும்னா OnePlus கூட பார்த்தீங்கன்னா OnePlus 6 யூரோப்பியன் ப்ரைஸிங் அப்படியே இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 41-42,000 வரும். ஆனால் இந்தியாவில் 35க்கு தான் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிவியேஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டு நம்ம பார்க்கல. இந்த ஃபோன் ஒரு 60,000 65,000க்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு S9 ப்ளஸ்ஸோ இல்லைனா ஒரு P20 ப்ரோக்கு மேலே இதை நீங்கள் வாங்குவீங்களா? அந்தளவுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இப்போ நம்ம பேசினது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ்ஸும் இருக்குது. இதில் மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா நிறைய புதுசாக கொடுத்துருக்காங்க, நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் இன்னும் வாங்குவீங்களா? இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த ஃபோன் லான்ச் ஆனது ரொம்பவே, ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போக வேண்டியது, பட் விசா இஷ்யூஸ்னால போகல. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓப்போ கொடுத்துருக்கிறது. ஜென்ரலாக செல்ஃபின்னு போகிறதுக்கு பதில் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். இந்த தடவை இது நான் UAEலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு டெலப்ராம்ப்டர் கிடையாது. ஸோ லிட்ரலாக வந்துட்டு ஸ்கிரிப்ட் என்னங்கிறத மைண்டில் வச்சு அப்படியே பேசிகிட்ருக்கேன். ஸோ சில இடத்துல சொதப்பினாலும் சில இடத்துல கொஞ்சம் திணறினாலும் மன்னிச்சுக்கோங்க. பட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க தமிழில் வீடியோ ரொம்ப டிலே ஆகுதுன்னு. அதனால் இதையும் நான் திருப்பி டிலே பண்ண விரும்பலை. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அப்படியே இங்கிலீஷ் வீடியோ பண்ணலையே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கிலீஷ் வீடியோ லைவாக நான் அடுத்த நாள் இல்லை அன்றைக்கே ஒரு சில மணி நேரம் கழித்து லைவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.